எத்தனை பசங்க ஸ்கூல் போக முடியும்? போகிறது இல்லையா? இது ஸ்கூலில் சேர்க்க மாட்டாங்களா? இந்த ஊருக்குன்னு ஏதோ ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் இருப்பாங்க. போகிறது இல்லையா? இது ஸ்கூலில் சேர்க்க மாட்டாங்களா? என்ன கிளாஸ் தம்பி நீ? எந்த இங்கே ஸ்கூல் எவ்வளோ தூரம் இருக்கு? வரும்போது ஒரு ஸ்கூல் பார்த்தேன். எத்தனை பசங்க ஸ்கூல் போக மாட்டாங்க? 10 பேருமா? இல்லை இந்த ஊருக்குன்னு ஏதோ ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் இருப்பாங்க. ஊரில் பெரிய 2 விஷயம் புரிஞ்சுக்கலாம். ஒன்று இங்கே பார்த்துட்டு அடிப்படை வசதி என்ன வேணும் அதெல்லாம் செஞ்சு கொடுக்கணும். அது எங்களுடைய வேலை, அதை பண்ணிடலாம். பட் உள்ள படிக்கலன்னா நாளைக்கு என்ன பொருளாதார நிலைமையில அது போகும். அது நல்லா படிச்சு ஒரு டாக்டர், இன்ஜினியர், போலீஸ் இந்த மாதிரி ஆகணுமா ஆகக்கூடாது? எட்டாவது படிக்குது, இங்கிலீஷ் மீடியத்துல நான் வசதி இருக்கிற கொஞ்சம் 2 மணி இருக்கு. நான் இந்த கோயிலுக்கு செய்யறேன், இந்த கோயிலுக்கு நான் பண்றேன். இல்லாதவனுக்கு அதனால தான் அவங்க பாக்குறாங்க. அரசு இதுக்காக தான் இலவசமா தான் பள்ளி கொடுக்குறாங்க. அங்க ஏதாவது பிரச்சனை இருந்தா சொல்லுங்க, அதை நம்ம சரி பண்ணலாம். தெரியும் சார். அதனால நம்ம இத பணம் ஒரு காரணமா சொல்லக்கூடாது. பணம் இல்லாதனால யாரும் படிக்காமலாம் இல்ல, எல்லாருமே இப்ப படிக்கிறாங்க. நம்ம படிக்காம விட்டுறக்கூடாது. நீங்க பசங்களை இந்த ஏரியால இருக்கக்கூடாது. பசங்க ஸ்கூல் டைம்ல ஸ்கூல்ல தான் இருக்கணும். அனுப்ப மாட்டி இருக்கிறாங்க, சில பேர் அனுப்புறாங்க, சில பேர் அனுப்ப மாட்டி இருக்கிறாங்க. அப்ப என்ன பண்ணலாம்? சைக்கிள் எடுத்துட்டு சுத்துறது வேலை பாக்குறாங்க. 2 வருஷமா போகல. இங்க வந்து இப்படி தொல்லை பண்றோம்னு சொல்லி இந்த பையன் எவ்வளவு அடிச்சு பார்த்து போகல. இப்ப மறுபடியும் போய் சேர்க்க மாட்டோம். நான் பேசுறேம்மா சேர்க்கறதுக்கு. ஆனா நீங்க என்ன நடவடிக்கை எடுப்பீங்கன்னு சொல்லுங்க. நீங்க எல்லாம் கேரண்டி எனக்கு கொடுப்பீங்களா? எல்லா ஒரு புள்ளையும் இங்க வந்து ஸ்கூல் போற புள்ள வந்து ஸ்கூல் போகாம இருக்க கூடாது, அந்த உத்தரவாதம் நீங்க கொடுப்பீங்களா? அதுதான் நீங்க நான் என்ன பண்ணி தரணும்னு சொல்லுங்க, அதுக்கு நான் என்ன வழிவகைன்னு பண்ணிடலாம். அப்பதான் பயந்து பிள்ளைங்க ஓடி வர மாட்டாங்க. சரி, நாங்க வந்து ஒரு நாள் இங்க இருப்போம். நீங்க எத்தனை குடும்பம் இருக்கீங்க? 100 குடும்பம் இருக்குன்னா அந்த பள்ளியிலே நம்ம குழந்தைங்க தானே அதிகமா இருக்கும். நான் வந்து கேளுங்க சார், நாங்க வந்து நிலம் பூமி இல்ல, நாங்க வீட்டுல உட்காந்துக்கிட்டு விவசாயம் பண்ணி பிள்ளைங்களுக்கு வெளியில போயிடுவோம். நாங்க 10 நாள் வீட்டுல 10 நாள் வெளியே போயிடுவோம். எங்க போய் ஊசி மணி விற்கதான் எங்க பொழுப்பு போகும். அப்படி இருக்கும்போது எங்க பிள்ளைங்க ஒண்டிய கூட விட்டுட்டு போயிடும். 10 நாள் 15 நாள் 20 நாள் அப்படி இருந்துட்டு வருவோம். அது சுத்தி வந்தாங்க அந்த பிள்ளைங்க அப்பா அம்மா இருக்கும் போது தான் நம்ம மேட்டி அனுப்புவோம். அங்க தொல்லை பண்றாங்கல்ல பசங்க, நம்ம அப்பா அம்மா இருக்கும்போது தான் நம்ம தொல்லை பண்ணான்னு சொல்லி அடிச்சு நம்ம சொல்லிட்டு வருவோம். நம்ம இல்லைன்னா நின்று போடுவோம். அதனால தான் நான் சொல்றேன், டீச்சருங்க இருந்தாக்கா அவங்க வந்து மேட்டணும் பிள்ளைங்களுக்கு. அந்த பிள்ளைங்க அடிக்கிறாங்க. இப்ப வந்து மாயவார்த்தை எங்க தெருல எல்லா ஊர் ஜனங்க எங்க தெருல படிக்கிறாங்க. அங்கே தூங்குறாங்க, அங்கே சாப்பாடு பக்கத்துல இருக்குது ஹாஸ்டல். சரி, இப்போ ஒரு ஹாஸ்டல் கட்ட ஆரம்பிச்சாலும் கட்டி முடிக்கிறதுக்கு 1 வருஷம் ஆகும். இப்போ புள்ள இங்க இருக்கு, 1 வருஷம் படிக்கிறேன் சார், அனுப்புறோம். இப்போ புள்ளைய அனுப்பலாமா இல்ல ஹாஸ்டல் ஆரம்பிக்கிறது முதல்ல புள்ள படிக்கணும். 1 வருஷம் அது தாண்டி போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் அதோட சின்ன பசங்களோட சேர்ந்து படிச்சாலும் அதுங்களுக்கு வந்து இது புத்தியில ஏறாதுமா. நம்மளோட சின்ன பசங்களோட நம்ம படிக்கிறோம்னு சொல்லிட்டு அவங்களோட கான்பிடன்ஸ் குறைவாயிடும். நீங்க இப்போ ஆட்டோ வசதி ஏற்படுத்திக்கிட்டு டீச்சர்கிட்ட நான் சொல்லிடுறேன், நாளைக்கு திரும்பி வருவேன், எந்த புள்ளையும் இங்க இருக்க கூடாது, ஸ்கூல்ல இருக்கணும். நீங்க கேக்குற மாதிரி சொல்லிடுவாங்க. தனியா ஒரு ஹாஸ்டல் கட்டுறதுக்கு என்ன வழி தனியா பாருங்க. நம்ம அடிப்படை வசதி எல்லாம் ஏற்படுத்தி கொடுத்தா எதுக்காக ஏற்படுத்தி கொடுக்குறோம்? அடுத்த தலைமுறை நல்லா இருக்கணும். படிக்கவே நம்ம அனுப்புனா அது நடக்க வாய்ப்பு இல்லை. அதுக்காக தான் சொல்றேன். ஜென்ஸ் எந்த அளவுக்கு புரிஞ்சுப்பாங்கன்னு தெரியல. லேடிஸ் எல்லாரும் நீங்க தான் வந்து வீட்டுல இருக்கிறாங்கன்னு சொல்ல வரல, பட் லேடிஸ் தான் குடும்பத்தை பத்தி இன்னும் அதிகமா யோசிப்பீங்க.